என்னப்பா இந்த கிரானைட் போடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னது 5 லட்சம் வேணுமா? சரி அரேஞ்ச் பண்ணுறேன், பண்ணி அனுப்புகிறேன். வை. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்து காசு தண்ணியே செலவாகுது. 5 லட்சம் வேணுன்றான். என்ன பண்ணுறது, யாரை பிடிக்கிறது? 5 lakhs காசு, அது போக கிளப்புக்கு வேற பணம். ஹலோ வாங்க. நீங்க பாட்டு போறீங்க வரீங்க. வாங்க. அப்போ எதுக்கு இருக்கீங்க? என்னங்க பிபி இவ்வளோ அதிகமாக இருக்குது? ஸ்ட்ரோக் வந்துடுங்க. ஆஹா, சுகர் கண்ணாபின்னு ஏறிடுச்சே. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்துருக்கிறீங்க. வேற வழியே இல்லை. உங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணி 2 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். உங்கள் அட்டெண்டரை வர சொல்லுங்கள். ரிசப்ஷனில் போய் ஃபஸ்ட்டு 50,000 பணம் கட்ட சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். வெரி சீரியஸ் கண்டிஷன். எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் சொல்ல முடியும். சார், எவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் மட்டும் கேஷுவலாக இருக்கீங்க. நான் இருக்கு சார் சீரியஸாகனு. ஒரு பேஷண்ட்டு டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, 50,000 பணம் கட்டுக்கு வேறு சொல்கிறீங்க. என்ன சார் இது அநியாயமாக இருக்குது? டெய்லி 100கணக்கான பேஷண்ட்ஸை பார்க்குறோம், அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பேசும்போது இடது கண்ணு துடிக்குது. அப்போ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு இசிஜி பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது முழு உடல் பரிசோதனை பண்ணுறோம். வெறும் 3000 ரூபா தான். கட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்லிடுவோம். பண்ணிடலாமா? எனக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது, ஏன் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கிறீங்க. நான் கொரியர் கொடுத்து வந்தேன் சார். பிடிங்க முதல்ல, கையெழுத்து கூட வேண்டாம். விட்டா இடையை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி போனது ஒட்டா. நேரமே சரியில்லை. ஏதாவது ஆட்டையை போடாமல் பார்த்தா கவலை கொடுத்துட்டு போயிட்டான். 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது?